வணக்கம் அன்பர்களே. ஜோதிட தகவலுக்கு ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதியும் குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதியும் பெயர்ச்சி ஆகிறது. இந்த குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் எப்படி முக்கியமோ அதே மாதிரி 18 மாதங்கள் நடைபெறுகிற இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக முக்கியம். இத்தனை வருடம் ஜென்மசனியாக இருந்த சனி மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியை விட்டு பெயர்ச்சியானார். ஆனால் ஜென்ம ராகுவாக இப்போ 1.5 வருட காலங்கள் கும்பராசிக்கு வரார். பயப்பட வேண்டாம். ராகு பிரம்மாண்டம். சிம்ம ராசிக்கு ஜென்ம கேதுவாக வருகிறார். கும்பராசிக்கு யார் வரார்? ராகு வரார். ராகு என்னன்னா பிரம்மாண்டம், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், பேங்க் பேலன்ஸ் கூடும். ஆனால் ராகு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக யோசிக்க வச்சு இழுத்து விட்டுருவார். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி சிம்ம வீட்டுக்கு அஷ்டமத்து சனியாக ஏற்கனவே இருக்கார். இது போக கேது ஜென்ம கேதுவாக வரும்போது உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆனாலும் அவங்களுக்கு ஆறுதலாக 11ஆவது வீட்டு லாபஸ்தானத்தில் குரு வரார். அதனால் பண விஷயத்தில் கஷ்டங்கள் இருக்காது இந்த 1 வருடத்துக்கு. அப்போது 2.5 வருட சனி பயிற்சியில் 1 வருடம் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீங்க. ஆனால் ராகு 7ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்காரு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான். ஆனாலும் இதில் கும்பராசினருக்கு நீண்ட நாட்களாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு என்ன செய்யும்? குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உருவாகும். அதில் இயற்கையான முறையில், அதை நீங்கள் நல்லா நுட்பமாக நோட் பண்ணிக்கணும். இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம் கும்பராசினருக்கு உருவாகும். அதனால் இந்த குரு பயிற்சியை நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி என்ன சொல்ல, இந்த தகவல் இதுதான். இதை பற்றின ப்ரீஃபான வீடியோ நான் இன்னொரு இது போடுதேன். இன்னும் உங்களுடைய சுய ஜாதகம் தசாபுத்தியை வச்சு தான் இந்த பயிற்சியோட முழு பலன்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜோதிட தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் அதில் தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.